இங்க ஒரு லேடி தனியா தோப்புக்குள்ள மாடு மேய்ச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த தென்னை மரத்துல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. பக்கத்துல போய் பார்த்ததும் அந்த சத்தம் நின்னுடுது. இப்ப வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அவனும் அங்க போய் பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்றான். இப்ப நைட் ஆனதும் மறுபடியும் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களும் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அதனால இவங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க. நைட் அங்க வந்தவங்க தீப்பந்தத்தை கொளுத்திட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. மறுபடியும் அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு கொஞ்ச நேரத்திலேயே நின்னு போயிடுது. என்னன்னு தெரியாதுவீங்க அந்த நாள் நைட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. தன்னுடைய பொண்ணை ஒரு பூதம் வந்து தூக்கிட்டு போற மாதிரி அந்த லேடிக்கு கனவு வருது. அவளும் பயந்து எந்திரிச்சிடறா. அடுத்த நாள் இவங்க ஒரு சாமியாரை கூட்டிட்டு வராங்க. வந்தவரும் அந்த மரத்தை சுத்தி பார்த்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. அதனால தேங்காயை வச்சு ஒரு பரிகாரம் பண்றாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு நைட் வந்த சொந்தக்காரங்க எல்லாமே மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மாடு கத்துற சத்தம் கேக்குது. அப்ப அந்த லேடி எந்திரிச்சு போய் தீவனம் வைக்கிறா. யாரோ திடீர்னு ஓடுறாங்க. இவ்வளவு பயந்து போய் கத்துறா. தூங்கிட்டு இருந்த அந்த லேடியோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்து பார்த்தா மறுபடியும் அந்த மரத்துல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. இப்ப இவரும் மரத்துக்கு பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்போ ஒருத்தர் மரத்துல இருந்து கீழே இறங்கி வரா. கையில இருக்கிற போனை ஆன் பண்ணி தொலைஞ்சு போன தன்னோட போன் மரத்துல தான் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இத்தனை நாளா இவங்க கேட்டது இந்த போனோட ரிங்டோன் தான்.